மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தி சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை திடீர் தலைவர் பக்குவமில்லா தலைவர் என்று குறிப்பிட்ட அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக மரியாதை கொடுப்பதில்லை என்றும் அதனாலேயே அதிமுக பாஜகவுடனான கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவும் விமர்சித்தார். திடீர் தலைவர் அவர் சொல்றார், ஒரு கூட்டத்தில் சொல்லும் போது எவ்வளவு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு தலைவர் பாருங்க. அவங்க எல்லாம் இந்த மாநிலத்தினுடைய ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காங்க. அதையும் சில பேர் ஆதரிச்சு விமர்சனம் பண்றாங்க. என்ன சொல்றாரு, விருந்துக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, நாங்க வரதில்லைன்னு சொல்றாங்க. அது சுத்தி யாரும் சொல்லுங்க, அதிமுக தான் சொல்றாரு. வந்தாரு விருந்துக்கு நாங்க வந்தோமா? நான் கேட்கிறேன் திரு அண்ணாமலை அவர்களை, விருந்துக்கு ஒரு கூட்டணி தர்மத்தை இவ்வளவு கீழ்த்தரமாக கொச்சைப்படுத்துகிறீர்களே, இந்த கொச்சைப்படுத்துகின்ற பாடத்தை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? காவல்துறை வாயிலாக கற்றுக்கொண்டீர்களா, அல்லது பாரதிய ஜனதா கட்சியிலே யாராவது ஒரு மூத்த தலைவர் இப்படிதான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? கூட்டணி தர்மத்தை சிதைப்பீர்கள் என்று சொன்னால், உங்களோடு ஏற்கனவே நீண்ட காலமாக இருந்த சிவசேனா கட்சி வெளியே இருக்கிறது, பஞ்சாபிலே அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது, நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். இப்படி வெளியேறி இருக்கின்ற நாங்கள் என்ன காரணத்தினால் வெளியேறி இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய செயல்பாடு சரியில்லை. உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்றுதான் நாங்கள் வெளியேறி இருக்கிறோம். சொல்றீங்க, விருந்து யார் வந்தாலும் போலாம், யார் வந்தாலும் போலாம், யார் வரப்போறோம்? உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க. எவ்வளவு ஆணவமாக பேசுகின்ற இடத்துல யார் வருவார்கள்? நான் கேட்கிறேன், இந்த மாநிலத்துடைய தலைவர் நீங்க 300 சீட் நாங்க முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சுட்டோன்றீங்க, ஆணவத்தில் பேசுறீங்க. வாங்க, நீ ஆட்சிக்கு வாங்க. அப்படி ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை, நான் அவரை கேட்கிறேன், இந்த 300 சீட்டில் எத்தனை சீட் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துச் செல்வீர்கள் என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒருவன் உழைத்து அங்கே வெற்றியை தேடி தருவான், இவன் விருந்துக்கு போவான். உன்னுடைய விருந்து என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால், வட மாநிலத்தில் இருக்கின்றவர் உழைத்து வெற்றி பெறுகின்றத அந்த வெற்றியில் நீ போய் பங்கு போட்டுக் கொள்வாய். உனக்கு ஒதுக்கி இந்த மாநிலத்தில் என்ன வெற்றி எடுத்து செல்லுகிறார்? நான் கேட்கிறேன், 25 சீட்ல ஜெயிக்கிறேன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரு சீட்ல, ஒரே ஒரு சீட்ல உன்னால ஜெயிக்க முடியுமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.